ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியும் சமையலும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட்டு, வேர்க்கடலை, ப்ரௌன் சுகர், டெசிகேட்டட் கோகோனட்டு. வாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நைஸாக இப்போ அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் இதை மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தேங்காய் துருவி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு உள்ள வைக்க ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துருக்கேன். இதை சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக எடுத்து விடுங்க, எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் 6 ப்ரெட் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸ் எடுத்து சுற்றி பால் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்ட ஈஸியாக இருக்கும். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ வச்சு நல்லா அழுத்திக்கலாம். சுற்றி பால் தடவிக்கலாம். அப்போ தான் எடுக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் நான்ஸ்டிக் தோசைக்கல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை சுட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ மீதி இருக்க பீஸையும் சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா பீஸையும் சுட்டுட்டேன். இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.